நிலவலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது செய்தியாளர், சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவியோடு இணைந்து ஒரு திரைப்பட சம்பந்தமான தகவலை தந்திருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரை உலகத்தில் என்றும் சுறுசுறுப்பாக 70 வயதை கடந்தவர். இளைஞரை போல திரைப்படங்களை நடித்து ரசிகர்களை மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரை உலகத்தில் இன்று நிலைத்திருப்பதற்கு அவருடைய அந்த திரை சம்பந்தமான கண்ணோட்டம், கருத்துக்கள் என்று பலரும் பதிவிட்டிருக்கிறார்கள். இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வருகின்ற திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதோடு நெல்சனோடு திரைப்படங்களிலே இணைந்திருக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலையில் இவர் விஜய் திரைப்படங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்களை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை கண்டு அப்படிப்பட்ட இயக்குநர்களை இவர் அழைத்து கதை கேட்டு அவர்கள் திரைப்படங்களிலே நடிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே நடித்த திரைப்படங்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களும் விஜய் அவர்களை வைத்து வெற்றி படங்களை தந்த ஒரு இயக்குனர். நெல்சன் இவரும் விஜய் அவர்களை வைத்து வெற்றி படங்களை தந்த ஒரு இயக்குனர். அந்த லிஸ்டில் இப்போது எச் வினோத்தும் இணைந்திருக்க வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எச் வினோத் ரஜினிகாந்தை சந்தித்து ஒரு கதை சொல்லி அது ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடித்து விட்டதாம். ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எச் வினோத் அவர்கள் அருமையான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அந்த கதை சொல்லும் நேரத்தில் ஐஸ்வர்யா மகள் உடன் இருந்திருக்கிறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் உடன் இருந்து பிரமாதமாக இருக்கிறது, இந்த கதை நன்றாக இருக்கிறது, நீங்கள் நடித்தால் இந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எச் வினோத் அவர்கள் இயக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக திரை உலகத்தை சார்ந்தவர்கள் பேசிக்கொள்வதாக நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து எந்த தகவலை தந்திருக்கிறார். இந்த தகவலை வைத்து நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நான் சொல்ல அதற்கு தேவையான காட்சிகளையும் படங்களையும் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் போட்டு சிறப்பான ஒரு திரைப்பட சம்பந்தமான செய்தியை அழகாக நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காக சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று அவரையும் இரு கைகளை தட்டி பாராட்டி நகர்வளத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் பார்க்க வேண்டுமேயானால் யூடியூப் நீலமலை தொலைக்காட்சியில் தான் பார்க்க வேண்டும். அதற்கு நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்கிறது? சிறப்போடு செய்தியை தந்திருக்கிறாரா ஆசா அமீத்? இதை சிறப்பான முறையில் எடிட்டிங் செய்து பார்த்து ரசிக்கின்ற அளவுக்கு செய்திருக்கிறாரா நமது எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் பிரசாத் என்றும் இதை சிறப்போடு கதை போல் சொல்லியிருக்கிறேனா அன்பில் என்பதை போன்ற
கருத்துக்களை நீங்கள் யூடியூப் பகுதியிலே கமாண்ட் பாக்ஸ் பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று உங்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் கேட்பது மலைகளின் அரசி நீலமலை என்று சொல்லி நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்